பண்ணலாம். 3 by 3 மேட்ரிக்ஸ் சால்வ் இன்டு 3 லீனியர். ஸோ எக்ஸாம்பிள் 28 கம்ப்ளீட் பண்ணுறேன் பாருங்க. சொல்லுமா என்னோட புக்கில் எத்தனாவது பேஜ் தெரியல பார்த்து சொல்லுங்க. 3x 3x minus 2y plus 3z is equal to 8. 2x plus y minus z is equal to 1. 4x minus 3y plus 2z is equal to 4. ஓகே ரைட். இப்போ இது என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். சொல்லுங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாமா? xy ஈக்குவல் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். சொல்லுங்க. 3 minus 2 3 2 1 minus 1 4 minus 3 2 x y z is equal to 814. 814. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ax ஈக்குவல் டு b எழுத போகிறோம். கரெக்டுங்களா? ax ஈக்குவல் டு b. இப்போ எழுதும்போது பார்த்தது யார் யாருன்னு எழுதிடுவேன். a ஈக்குவல் டு என்ன எழுதிடுது? 3 minus 2 2 1 minus 1 4 minus 3 2 x is equal to x y z and b is equal to 814. அப்போ நம்மளோட ஃபார்முலா எழுதுங்க. சீரிஸ் எழுதுங்க. x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் எழுதி b. சரியா? ஓகே. அப்போ நம்ம என்னது a இன்வர்ஸ் என்னோட ஃபார்முலா எழுதணும். அப்போ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of a. சரி, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சிட்டு அடுத்து மூவ் பண்ணுவோம். டைரெக்டாக மூவ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சிடலாமா? 3 minus 2 3 2 1 minus 1 4 minus 3 2 சொல்கிறாங்க. என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 3 எடுத்துட்டோம்னா 2 2 minus 3 plus 2 into 4 plus 4 plus 4 plus 3 into minus 6 minus 4. minus 6 minus 4 minus 6 minus சொல்லுமா? minus 3 okay plus 16 into சொல்லுங்க. minus 3 plus 16 minus 30 minus 33 plus 16 minus 17 minus 17 தானே வருது. ஆமாம் சார். அப்போ not equal to 0. Therefore a is a singular matrix is called a unique solution. Determination is not equal to 0. Therefore singular matrix is non-singular matrix unique solution. Non-singular matrix unique solution. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ அடுத்த ஒர்க் என்ன? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ்க்கு என்ன? adjoint of a. சொல்லுமா? adjoint of a equal to கோபேட்டரோட டிரான்ஸ்போஸ். டைரக்டா போட முடியுமா? சார். சொல்லுமா? ஃபர்ஸ்ட் யாரு? நான் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். அப்பதான் ஈஸியாக இருக்கும். மேட்ரிக்ஸ் என்ன? ஏவோட மேட்ரிக்ஸ் 3 minus 2 3 2 1 minus 1 4 minus 3 plus 2. ஓகே. இந்த 3 ஓட கோபேட்டர் சொல்லுங்க. 3 ஓட கோபேட்டர் ப்ளஸ் சைன் minus plus of minus 1 2 minus 3 minus 1. ஓகே. அடுத்து மைனஸ் சைன் 2 ஓட கோபேட்டர். இதுவும் இந்த சைடு
4 plus 2. minus 8 plus 8 minus of plus 8 ஓகே. அடுத்து ப்ளஸ் அடுத்து சொல்லுங்க. 3 then கொடுத்தீங்க. இது பெட்டர் வச்சு. minus 6 plus 4 minus 6 minus 6 minus 4 minus 10 sir minus 10. Minus 10. ம். அடுத்ததுமா மைனஸ் சைனு. ம். இந்த 2 வரும். minus 4 minus plus of minus 5 sir இன்னொரு சொல்லுமா. இந்த டேமும் இந்த டேமும் கட் ஆயிடும். மைனஸ் 4 minus ப்ளஸ் 9 மைனஸ் 4 ப்ளஸ் 9 அப்போ 5 வருது, வெளியே மைனஸ். அடுத்தது ப்ளஸ் சைனு சொல்கிறாங்க. 1 கட் ஆயிடும். minus 6 12 6 12 minus 6 ஆமாம் sir அடுத்தது மைனஸ் சைனு minus 1 மைனஸ் எவ்வளோமா. minus minus 9 plus 8. minus 9 plus 8 minus 1. கரெக்டாக. ஆமாம் sir அடுத்தது யாரு 4 ஓடு 4 கண்டுபிடிச்சது இவனு கட்டாயிடலாம். ப்ளஸ் 2 minus 3 plus 2 minus 3 minus 1. ஆமாம் sir அடுத்தது மைனஸ் 3 வருது. மைனஸ் 3 எடுத்தோம்னா இவனு கட்டாயிடும். minus 3 minus 6 minus 3 minus 6 minus 9. சைன் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் 9. அடுத்து ப்ளஸ் கடைசிக்கு இவனு கட்டாயிடும். 3 plus 4 3 minus of minus 4 plus 7 அப்போ 7. இந்த மேட்ரிக்ஸ் வந்து வெளியே எடுத்து எழுதிடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 1 மைனஸ் 8 மைனஸ் minus 5 5 மைனஸ் minus 6 1 minus 1 plus 9 7 7 இதனுடைய டிரான்ஸ்ஃபர். ஆமாம் sir சரி, டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடலாமா. அப்போ HA ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபர் சொல்லிடுமா. minus 1 minus 5 minus 1 minus 8 minus 6 plus 9 minus 10 plus 1 plus 7 மைனஸ் 10 plus 9 மைனஸ் 6 இங்கே மைனஸ் 9 வருமோ. இது ப்ளஸ் 9 மைனஸ் 10 1 7 கரெக்டாக. ஆமாம் sir minus 1 5 minus 1 minus 8 minus 6 9 9. அடுத்தது மைனஸ் 10 1 7. ஓகே ரைட். இப்போ என்ன வேணும். ஏ இன்வெர்ஸ் வேணும். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எவ்வளோ. 17 minus 17 sir. மைனஸ் 7. அப்போ என்னாச்சு மைனஸ் 1 பை 17 இன்ட்டு HA minus 1 minus 5 minus 1 minus 8 minus 6 9 minus 10 1 7 கரெக்டாமா. ஆமாங்க sir இப்போ 1 by 17 வச்சுக்க வெளியே. நெகட்டிவ் நிறைய நடக்கணும். நெகட்டிவ் மட்டும் உள்ள கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் நெகட்டிவ் உள்ள கொண்டு போயிட்டோம். மாற்றிக்கலாம். 1 5 5 1 8 6 minus 9 10 minus 1 minus 7 minus 7. சரி, இதுதான் வந்து நம்மளுடைய ஏ இன்வெர்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு டி. அப்போ என்னாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் 1 by 17 1 5 1 8 6 minus 9 10 minus 1 minus 7 இன்ட்டு பி. பி வெளியே நடக்குது 814 814. ஆல்ரெடி நம்ம மேலே எழுதியிருக்கோம். 814 ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஈக்குவேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். இப்போ அப்ளை பண்ணுங்க. என்னாச்சு 1 by 17 டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிருவியா. சொல்லு பார்க்கலாம். 8 plus 5 plus 4 9 17 8 plus 5 plus 4 ஓகே. அடுத்தது 64
4 plus 6 minus 36. Next one, 80 minus 1 minus 28. minus 20. Okay, now we have that is equal to 1 by 17. 17, Uh, 17, uh, 64 64 plus 6, 70, 17. 80 minus 50 make 17. 14 and 80 is 51. அப்போ 17 உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? 1 17 by 17, 34 by 17, plus 17. 51 by 17. அப்போ என்ன ஆகும்? 1 2 3 ஆமாம் சார். 1 2 இந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணுது. கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ ஸ்மால் எக்ஸ் பை இசட். எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 1 2 3. அப்போ என்ன ஆகுது? எக்ஸ் ஈக்குவல் டு 1, y equal to 2, z equal to 3. அவ்வளோதான். இதுதான் நம்முடைய 3/3 மேட்ரிக்ஸோட கான்செப்ட். லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எடுத்துமே நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடணும்.